போட்டு சாப்பிட மாட்டியா? ஏன் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கிளாக் மாதிரியே தெரியலையா? உனக்கு எந்த பிளேட்ல வேணுமோ எடுத்துக்கோடி. உங்க வீட்ல செராமிக் பிளேட்ஸ் இல்லையா? இல்லையடி. எங்க வீட்லனா எப்பயுமே செராமிக் பிளேட்ஸ் தான். எங்க வீட்ல நிறைய இருக்கே. பர்ன மேல இருக்கு. யாருக்காச்சும் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எங்க அம்மா அதை அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ கூட பாரு, நீ வந்தா இந்த புதுசாவே எடுத்திருக்காங்க. சரி சாப்பிடலாமா? மா சலிமா. டேய், அதான் உன் துண்டு இருக்குல்ல, எடுத்து தொடச்சுக்கோடா. நீ எதுக்குமா அதை மடியில போட்டு உட்காந்துருக்கே? அது உன் மூக்கு துடைக்கிற துண்டு. சாப்பிடலாமா? சாப்பிடலாம் ஆண்டி. தட்டு கொடு. இன்னும் கொஞ்சம் ரைஸ் போடுவாடா. போதும் ஆண்டி, போதும் ஆண்டி. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? என்ன பண்றோமா? உனக்கு இதோட அருமை தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதுல சாப்பாடை போட்டு சாப்பிட்டா இந்த கடாய் சாப்பாடு இருக்கே, ஆஹா. என்னது? சிக்கன் செஞ்ச கடாயில கடைசியா ரைஸ் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். சரி, கை நீட்டுங்க. என்ன பாக்குற? கைய நீட்டு. நீட்டு. இப்போ சாப்பிடு, வாயில போடு. ஆண்டி சூப்பரா இருக்கு ஆண்டி. நல்லா இருக்கா? நான் சொன்னலடி. ஆண்டி எனக்கு ஒரு வாய் கொடுங்க. தரேன் தரேன், இரு தரேன். இந்தா சாப்பிடு. நீ காமி. எனக்கு தரேன் தரேன், சாப்பிடு சாப்பிடு. ஆண்டி எனக்கு வைக்கணும். தரேன் தரேம்மா தரேம்மா. ஆண்டி உங்க கடாய் ரைஸ் சூப்பர். சரிடா சரி. ஆண்டி எப்பனே எனக்கு கடாய் ரைஸ் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பனா உங்க வீட்டுக்கு வந்துறேன். சரிடா, எப்ப வேணா வா. நம்ம வந்து கடாய் சாப்பாடு சாப்பிடலாம், சரியா? சரி, சாப்பிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருங்க, சரியா? என்ன இந்த வேலையெல்லாம் நீங்க செய்றீங்க? எங்க வீட்லன்னா எப்பயுமே சர்வெண்ட் தான் பண்ணுவாங்க. அப்ப நான் தான் என் வீட்ல பெரிய சர்வெண்ட். அப்ப நான் தான் எங்க வீட்ல குட்டி சர்வெண்ட். டே அகில அதை எடுத்துட்டு போ. ஓகே மேனேஜர். நம்மளும் எடுத்துறோம். இருங்க நானும் வரேன். டெய்லி தலைவாரத்துக்கே அவ்வளோ நேரம். இதனாலே பாதி நாள் ஸ்கூல் லேட் ஆகுது. நீ இல்ல உங்க அம்மாட்ட சமத்த தலைவாரிப்பதானம்மா? ஆஹா, எங்க அம்மானா தலைவாரி விட மாட்டாங்க. ஓ, நீயே வாரிப்பியா? சேச்சே, என்ன ரெடி பண்ணவே எங்க வீட்ல கேர் டேக்கர் இருக்காங்க. ஓ ஆண்டி, ஸ்கூல்ல ஆலியா நல்ல டென்னிஸ் விளையாடுறா. நான் போற கோச்சிங்க்கு அவளையும் சேர்த்து விட்டுறீங்களே. ஃபீஸ் ஜஸ்ட் 15,000 தான். 3 மாசமா ஸ்கூல் பேக் கேக்குறேன், அதுவே வாங்கி தரல. இதுல டென்னிஸ் கோச்சிங்கா? மா, எனக்கு டென்னிஸ்லாம் பிடிக்காதுமா. ஸ்கூல் பேக் வாங்கி தாங்க போதுமா. இவளுக்கு பிடிக்குமே, ஏன் பிடிக்காதுன்னு சொல்றா? உங்க அப்பா என்னடா வேலை பாக்குறாங்க? ஆண்டி அப்பா ஓ, ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்களா? இல்ல எங்க அப்பா 2 ஐடி கம்பெனிக்கு ஓனரா இருக்கு. டென்னிஸ் கோச்சிங்கா? நீ டென்னிஸ் கோர்ட்டே வாங்கலாம். அகில், டைம் ஆயிடுச்சு, வா துணி எடுக்க போலாம். என்ன ஷாப்பிங் போவீங்களா? எப்படி தனியா போவீங்களா?
எந்த கடைக்கு போவீங்க? கார்டா ஜிபேயா? உங்க அம்மா எப்படி அலோவ் பண்ணுவாங்க? யாருமே வர மாட்டாங்களா? தனியா போவீங்களா? ஏய் இரு இரு இரு, உனக்கு தெரியணும் அவ்வளவுதானே. ம், நீ எங்க கொடுத்து ஒன்று எடுக்கவா? எனக்கு ரொம்ப செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. சரியான மக்கா இருப்பா போல. ஓகே வா போலாம். எப்படி இருந்துச்சு நம்ம ஷாப்பிங்? மொட்டை மாடியில துணி எடுக்க இவ்ளோ சீனா? வாங்க போலாம். ஐயோ மா மா தூங்கிட்டு இருந்த, ஏன் கத்துறீங்க? மா அவ கிளம்புறாமா. ஏன்டா இவ்ளோ சீக்கிரம் போற? இரு நைட்டு சாப்பிட்டு போலாம். இல்ல ஆண்டி, டிரைவர் வந்துட்டாரு. அப்படியா? சரி பார்த்து பத்திரமா போ, அடிக்கடி வீட்டுக்கு வரணும் சரியா? ஓகே ஆண்டி, நீங்களும் அடிக்கடி எங்க வீட்டுக்கு ஆளியா அனுப்பிச்சு விடுங்க. ஆழியாவையா? கண்டிப்பா அனுப்புறேன். பார்த்து போயிட்டு வா. ஆழியா அவளை வெளியே கார் விட்டு வாடி. பாய்டா அகில். சரி பார்த்து பாய்டா. உங்க அம்மா செய்யற கடாய் ரைஸ்க்காகவே நான் அடிக்கடி வருவேன். சரிடி, நான் போயிட்டு வரேன். பாய். ஆமா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். உனக்கு தான் டென்னிஸ் பிடிக்குமே, அப்பயே உங்க அம்மா டென்னிஸ் பிடிக்காதுன்னு சொன்னேன். அவ்வளோ ஃபீஸாக நம்மளுக்கு செட் ஆகாதுப்பா. ஸ்கூல் பேக்கே 6 மாதம் கெஞ்சிட்டு இருந்தேன். அப்போது இந்த டென்னிஸ்லாம் நான் 10 வருஷம் கெஞ்சணும். ஸ்கூலில் விளையாடுறதே போதும். எங்க வீட்லன்னா அப்படி இல்லை. நான் எது கேட்டாலும் அடுத்த நாளே எங்க வீட்டுக்கு வந்துடும். அதுவும் எனக்கு பிடிக்கும். ஆனா உங்க வீட்ல இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அடிக்கடி வருவேன். நீயும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்துடணும். சரிடி, நான் கண்டிப்பாக வரேன். பாய்.